இந்தோனேஷியாவில் இருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான கொட்டைப்பாக்குகளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு கொட்டைப்பாக்குகள் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சுங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சுமார் 100% சுங்கவரி கட்டினால் மட்டுமே கொட்டைப்பாக்கு இறக்குமதி செய்ய முடியும் என்ற நிலை உள்ளது. இந்நிலையில் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக கொட்டைப்பாக்குகள் இறக்குமதி செய்யப்படுவது தொடர்ந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்தோனேஷியாவில் இருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கோவையைச் சேர்ந்த இறக்குமதி நிறுவனத்திற்கு வந்த ஒரு கண்டெய்னரில் முந்திரி பருப்புகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இது மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவர்கள் அந்த கண்டெய்னரை சோதனை செய்தனர். அப்போது அதில் முந்திரி பருப்புகளுக்கு பதிலாக தடை செய்யப்பட்ட கொட்டைப்பாக்குகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கண்டெய்னரில் இருந்த 23 மெட்ரிக் டன் இடையிலான கொட்டைப்பாக்குகளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு 1,40,00,000 ரூபாயாகும். மேலும் சட்டவிரோதமாக இந்தோனேஷியாவில் இருந்து கடத்தி வந்த கோவையைச் சேர்ந்த ஷிப்பிங் நிறுவன ஊழியர்கள் இருவரையும், அவர்களுக்கு உதவியாக இருந்த கேரளாவைச் சேர்ந்த 2 வாலிபர்களையும் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். ஏற்கனவே கடந்த மாதம் இந்தோனேஷியாவில் இருந்து இதேபோன்று கடத்தி வரப்பட்ட 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான 25 மெட்ரிக் டன் கொட்டைப்பாக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.